ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் அன்னை தெரேசா அம்மா கொல்கத்தாவில் வந்து அவர்கள் ஊழியத்துக்காக வந்து இறங்கி அவங்க செய்தாங்க. அன்னை தெரேசா யார் தெரியுங்களா? மிகப்பெரிய மிஷினரி அம்மா. அவர்கள் போயிட்டு அங்கே இருக்கிற தொழுநோயாளிகள், ஏழை பிள்ளைகள் அவங்களை கண்டெடுத்து அவங்களுக்காக உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ அவர்கள் போய் என்ன செய்தாங்க, அவங்களுக்கு பணம் இல்லாத ஒரு காரணத்தினால, பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருந்ததுனால கடைக்கடையாக போயிட்டு என்ன செய்தாங்க, கேட்டாங்க, ஐயா பிள்ளைகள்லாம் சாப்பிடாமல் இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் என்ன பண்ணாராம், உங்களுக்கெல்லாம் ஒரு பிச்சை எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லி ரொம்ப தரக்குறைவான ஒரு வார்த்தையில் பேசி அவர் என்ன பண்ணாங்களாம், காரியம் முடிஞ்சாங்க. அப்போது அந்த அன்னை தெரேசா அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் எது கொடுத்தாலும் என்கிட்ட கொடுங்க, நீங்கள் காரியம் முடிஞ்சாக்கா அது என்ன பண்ணுங்கள், என்னுடைய மடியில் என்ன பண்ணுங்கள், துப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுடைய இரக்க குணம் எவ்வளவு இருக்கிறதுப்பா, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது. அந்த அன்பின் நிமித்தமாக தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் அநேகரை வந்து நான் சொல்கிறேன், நம்ம கிறிஸ்துவ மிஷினரிகள் மாத்திரம் இல்லைன்னு சொன்னால் எதையுமே என்ன பண்ணியிருக்க முடியாது. அவர்களால் தொழுநோயாளிகளாகட்டும், பிள்ளைகளுடைய படிப்புகளாகட்டும், விதவைகளாகட்டும், எல்லாரையும் அவர்கள் என்ன செய்தாங்க, அவர்கள் தாங்கி பிடித்தார்கள். அல்லேலூயா. அதை போலவே பெரிய பெரிய நிறுவனங்களை அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் நிறுவினார்கள். அந்த அன்பு தான், அந்த அன்பின் நிமித்தமாக தான் இந்த காரியங்களை அவர்கள் செய்தார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் என் மேலே வச்ச அன்பு அல்ல, உங்களுடைய அன்புலாம் மாறிடும், கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் போயிடும். பக்கத்தில் சொல்லுங்க, உன் அன்பு மாறிடும். தைரியமாக சொல்லுங்க, உங்கள் அன்பு மாறிடும். சொல்லுங்க, உங்கள் அன்பு மாறிடும். ஏன்னா உண்மையாக மாறுமா மாறாதா? மாறும். ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க, ரொம்ப பயங்கரமாக பேசுவாங்க, தோல் மேலே தோல் பட்டு பேசுவாங்க, கை கொடுத்து பேசுவாங்க, கை தட்டி பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அன்பு என்ன செய்யும், மாறிடும். மனைவியின் அன்பு மாறலாம், கணவனின் அன்பு மாறலாம், பிள்ளைகளின் அன்பு மாறலாம், நண்பர்களின் அன்பு மாறலாம், உறவினர்களின் அன்பு மாறலாம், கர்த்தரின் அன்பு மாறாது. எத்தனை பேர் ஆண்டவருடைய அன்பை பிடிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் கர்த்தருடைய அன்பை பிடிச்சிருக்கீங்க? என்னுடைய அன்பு கூட மாறலாம். நீ சொல்லுவாங்க, பாஸ்டர் முன்ன மாதிரி இல்லை. ஆமாம், முன்ன பேய் மாதிரி இருந்தார், இப்போ என்ன கொஞ்சம் பிசாசு மாதிரி இருக்கிறாரு. பாஸ்டர் முன்ன மாதிரி இல்லை, அவர் மாறிட்டார். ஆமாம், நான் உஜாலாக்கு மாறிட்டேன், நீ மாறாமல் இருக்கிற, மாறிட்டார். எங்களுடைய அன்பு மாறலாம், கர்த்தருடைய அன்பு மாறாது. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருடைய அன்பு மாறாது. கர்த்தருடைய அன்புல நிலைத்திருங்கள். அடுத்தது எரேமியா 51:12 படிங்கம்மா. அடுத்து என்ன செய்யணுமா? பாபிலோனின் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள், காவலை பலப்படுத்துங்கள். அடுத்து என்ன செய்யணுமா? காவலை பலப்படுத்தணும். முதல்ல பார்த்தோம், கொடி என்பது நேசம், கர்த்தருடைய அன்பு, கசப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், என்ன பண்ணணுமா? காவலை பலப்படுத்துங்கள். பி ஸ்ட்ராங் த செக்யூரிட்டி. ஒவ்வொருத்தரையும் ஸ்ட்ராங் பண்ணுங்க, பலப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா, காவல் என்பது நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தின் அங்கிருந்து தான்ப்பா ஜீவ ஊற்றே வரும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லா காவலோடும், சத்தமா சொல்லுங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பார்த்தீங்கன்னா, உன்னை பார்த்தா அன்பா தெரியணும், உன்னை பார்த்தா ஜீவ ஊற்று புறப்படணும். ஒரு சில மூஞ்சிலாம் பாருங்க, அவங்க கிட்டேயே போக முடியாது, அப்படியே வல்லுன்னு குலைப்பாங்க. அது பார்த்தாலே பயம் வந்துடும். என்ன ஒரு சிடு மூஞ்சி மாதிரி இருக்கு. நான் சொல்கிறேன், உங்கள் முகங்கள் எல்லாம் சிடு மூஞ்சி இல்லை, அன்பான முகங்கள். ஆமே, அல்லேலூயா. இந்த முகத்தில் வந்து ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, 3000 ஷேப் கொண்டு வரலாமா, 3000 சுருக்கங்கள், 3000 ஃபேஸ் ரியாக்ஷன் மாத்திரம் வருமா. இப்படி சிரிக்கிறது, பேசுறது, முறைக்கிறது, அழுகிறது, எல்லாம் எதெல்லாம் தெரியுது? முகத்தில் தெரியுது. தெரியுதா இல்லையா உங்களுக்கு? இப்போ நான் உங்களை பார்க்குறேன், தெரியுதுல்ல, அதுதான் ஒரு ரியாக்ஷன். அது ஒரு ரியாக்ஷன். சிரிக்கிறீங்க, அது ஒரு ரியாக்ஷன். அழுறீங்க, அதுக்கு ஒரு ரியாக்ஷன். கோபமாக்குறீங்க, அது ஒரு ரியாக்ஷன். புரியுதா? ரொம்ப தனித்து விடப்படுறீங்க, அது ஒரு ரியாக்ஷன். பார்த்தாலே தெரியுது.
இப்போ உங்களை பார்த்தாலே தெரியுது. உங்களை பார்த்தாலே சொல்லுவோம், இவர் இப்போ ராகுல் டேவிட் எடுத்தா ரொம்ப டயர்டாக இருக்காரு, அவர் ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது, கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்களை பார்த்தாலே தெரியுது, ஏதோ சோகமாகிட்டு இருக்காங்க போல அப்படின்னு தெரியுது. அவங்கள பார்த்தாலே தெரியும். இப்போ இவங்களாம் பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு சில பசிக்கும், அவங்கள பார்த்தா தெரியும். ஒரு சில பார்த்தா தூக்கம் வருது, அதை பார்த்தா தெரியும். கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? உங்களை தான் பற்றி பேசினுக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படணும். அந்த பிரதர் கிட்ட போய் பேசினா அன்பா பேசுவாரு. இந்த சகோதரி கிட்ட போய் பேசினா எனக்காக ஜெபிப்பாங்க. அந்த நல்ல வார்த்தைகளை சொல்லி என்னை தேற்றுவார்கள். ஆமென். இவங்க கிட்ட போய் பேசினா எனக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். அது மாதிரி யாருக்காக போய் ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை. அதுல இருந்தா தானே நமக்கு வரும். சரி, அதுல இருந்து நமக்கு ஜீவ ஊற்று நமக்கு புறப்பட வேண்டும். ஏன் ஜாமக்காரன்? எரேமியா 51:12 அடுத்தது படிங்க. அடுத்து என்ன? ஜாமம் காக்கிறவர்களை நிறுத்துங்க. சரி, ஜாம காக்கிறவனா ஜெபிக்கிறவர்கள். இதை மாத்திரம் சொல்லிடுறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜெப வீரன். எத்தனை பேருக்கு ஜெப அபிஷேகம் தேவைப்படுகிறது? ஆமா, ஆண்டுடைய கிருபையினால நான் ஒரு வருஷத்துக்கு ஜெபத்தை வைக்கலாம்னு இருக்கிறேன். எத்தனை பேர் வருவீங்க ஒரு வருஷத்துக்கு? மணிலப்பா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வரதே கஷ்டமாகுதுப்பா. நீ ஒரு வருஷம் ஜபத்தில் ஆவியில் உற்சாகப்பட்டு பரலோகத்தில் போயிட்டு வந்து என்ன பண்ணிடாத, வச்சிடாதப்பா அப்படி. இதில் வேற சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? எனக்கு சபைக்கு வர்றதுக்குலாம் ஒரு மாதிரி ஆகுது. ஏன் வேறு மாதிரிக்கிறியா? நான் மாறி விட்டு கூப்போமா? நீ மாறி ஆகுது மேரி ஆகுதுன்னு. மாறிலாம் கூட மேரிலாம் கிடையாது. நீ எப்படியா இருந்தாலும் சரி, நீ ஆலயத்துக்கு வந்து தான் ஆகணும். பக்கத்தில் சொல்லு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே மூஞ்சி தூக்கி வச்சிங்கண்ணே. சபைக்கு போகலாம் அப்படின்னா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது. மற்ற நாள்லாம் ஊருக்கு போகலாம், டூருக்கு போகலாம்னா ரொம்ப உற்சாகமாக ரெடி ஆயிரு. சர்ச்சுக்கா நீ போ, முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். போ சீக்கிரம் போ. அவரே கத்துவார், சீக்கிரம் போ ஆரம்பிச்சிட்டா இருப்பார். யூடியூப்ல லிங்க் ஒன்று போட்டா இருப்பார். அலிலுயா அலிலுயான்னு கத்தி அவர் ஆவி மாதிரி போ, நீ போ. பாவம் அவர் பாட்டு கூட நீ போய் என்ன பண்ண, சேர்ந்து என்ன பண்ண, போய் கட்டி. ஒரு வருஷம் ஜெபம் வைக்கலாம். பிரியமான எத்தனை பேர் வருவீங்க? டைமே கேட்காம சொல்லிட்டேன். சாப்பாடு கிடையாது சாமி, டீ கிடையாது சாமி, தண்ணி கூட டவுட்டு தான் சாமி. ஆனால் ஒரு வருஷம் நம்ம ஜெபம் நடத்துவோம். எத்தனை பேர் வருவீங்க? 225 நாள் ஜெபம், 365 நாள் அடுத்த ஜெபம். ஆயத்தமாயிடு. அல்லேலூயா. ஆயத்தமாக போறியா? இல்லை பேக்குலாம் கட்டிக்கின்னு எங்கே போக போறியா? இல்லை வேற எங்கன்னா சபைக்கு போய் பார்த்து, இதில் வேற நிறைய பார்த்து வச்சுட்டுக்கிறாங்க போல்த்துது. ஆமென், சோத்துரும். நான் பார்த்து வச்சிட்டோம் பாஸ்டர், என்ன ஒன்று டக்குன்னு அப்படியே ஜம்ப் ஆகி ஸ்கிப் ஆகி அப்படியே உடனே போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. 325 நாள் ஜெபம். உற்சாகமே இல்லை பாரு. ஆமாம் பாஸ்டர் வைக்கலாம் பாஸ்டர். ஓ ஹல்லேலூயா, நம்ம ஜெபிக்கலாம் வாங்க, இந்த தேசத்துக்காக ஜெபிக்கலாம், உங்களுக்காக ஜெபிக்கலாம், எங்களுக்காக ஜெபிக்கலாம், ஜெப விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கலாம். வாரம் நம்ம பண்ணுறது டெய்லி நம்ம பண்ணால் எவ்வளோ பெரிய ஒரு எழுப்புதல் வரும். ஒரு கை தட்ட மாட்டியே. எனக்காக 1 மணி நேரமாக விழித்திருந்தேன், எனக்காக 1 மணி நேரமாக விழித்திருந்தேன். ஜெபிக்க கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால் சீக்கிரத்தில் நான் அந்த நாட்களை ஆண்டவர் சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆனால் எனக்கு அந்த ஒரு பாரம் வந்திருக்கு. 1 வருஷம் ஜெபம். யாரெல்லாம் அதை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் வராங்க? எப்படிலாம் வர்றாங்க? எப்படிலாம் ஜெபிக்கிறாங்க? ஏன்னா ஜெபமே பண்ண தெரியாது. ஜெபம் பண்ண தோத்துற ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி அப்பா. ஒரு சிலருக்கு தெரியவே தெரியாது. உடனே சோத்திர சொன்ன அதுக்குள்ளே இந்த 2 வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சோத்திர ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆமென். இது 2 மட்டும் மனப்பாடமாக வச்சுக்கிறாங்க. இடையில எல்லாம் நாமும் சொருவிக்கிறதா? நல்லா ஜெபம் பண்ணியா? பக்கத்தில் சொல்லு, நல்லா ஜெபம் பண்ணு. நல்லா, அதுதான் யாருன்னா காவலை பலப்படுத்துறது, ஜெபிக்கிறவங்களை பலப்படுத்துறது, ஜெபிக்கிறவங்களை ஊக்குவிக்கிறது, ஜெபிக்கிறவங்களை உற்சாகப்படுத்துறது. அதான் காவலை பலப்படுத்துறது. நீ சோர்ந்து போயிட்டுனா உன் பாஸ்டர்லாம் வரமாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோ. சோர்ந்து போயிட்டா பாஸ்டர்லாம் வரமாட்டாங்க. நீயே முட்டி போட்டு நீயே ஜெபம் பண்ணு. இன்னும் எவ்வளோ நாள் தான் வந்து உனக்கு இப்போ குழந்தையா இருந்தீங்கன்னு எல்லாருக்கும் ஒரு பால் புட்டி குத்தா எப்படி இருக்கும்? அம்மன்னு குடிச்சிருப்பியா? எங்கள் பாஸ்டர் எனக்கு பால் புட்டி குத்தா தான் நான் குடிப்பேன் அப்படின்ட்டு இல்லைல்ல.
ஆண்டு நல்ல கிருபையை கொடுத்துருக்க, நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல இயேசுவின் நாமத்தினால பலவீனத்தை கடிந்து கொள்ளு, ஆசீர்வாதத்தை கேளு, ஜெபத்துல முழங்கால நில்லு, தேவ கிருபையை கேளு, தேவ அபிஷேகத்தை கேளு. ஆமென். ஒரு நாட்களில் உங்க எல்லாருக்கும் ஒரு கிராமம் கூட்ட அமைச்சிடலான்னுங்கிறேன். என்னத்த வேஸ்டா ஒரு கிராமத்தில் போயிட்டு என்ன பண்ண நீ நடத்தணும், சண்டை வந்தா நீயே பார்த்துக்கணும். கடைசியில் மாத்திரம் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபைனல் டச்சில் என்ன பண்ணுவோங்க, அப்படி வந்து சும்மா அப்படி பார்த்துட்டு அப்படி என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிராமம் நான் பிளான் பண்ணிக்கிறேன், போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துருங்கப்பா, எந்தெந்த இடங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஜெபத்தோடு சோத்துறோம். நீங்களாம் பார்த்தா அப்படியே பயங்கரமாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் அதுவும் திருமணமானவங்க மாத்திரம்தான், கணவன் மனைவி மாத்திரம்தான் அந்த இடத்துல போய் ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்லி அங்கே போய் என்ன பண்ண, நீ தெருவில் நடத்துவியா, இல்லை முள்செடி நடுவில் நடத்துவியா, இல்லை சிவந்த சமுத்திரத்தில் நடத்துவியா, இல்லை கடல் மேல் நடத்துவியா, இல்லை குரூப் ஹவுஸில் நடத்துவியா, கூரை வீட்டில் நடத்தலாம் தெரியாது. நீயே போகிற, நீயே ஜோம் பண்ணுற, நீயே நடத்துகிற. ஆமென் சொல்லுங்க. நடத்த மாட்டியா? எவ்வளோ நடத்த பிரசங்கத்தை கேட்டு உட்காந்து இருப்பேன். எழுந்து புறப்படு. ஆமென். உடனே என்ன பாஸ்ட் ஆகிட்டாருன்னு பாஸ்டர்னு போட்டுறாரு, உடனே பாஸ்டர்னு போடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், அதெல்லாம் உடனே போட்டுருவாங்க பாஸ்டர். என்ன உடனே பாஸ்டர் உனக்கு ஃபஸ்ட்டு முதல்ல பிரதர், அப்புறம் இவாஞ்சலிஸ்ட்டு, அப்புறம் தான் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக பிரதர் சுவிசேஷகர் அப்படி இப்படி போய் அப்புறம் தான் வருவேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வருவேன். ஒரு கிராமம் நடத்தணும் உடனே பாஸ்டர் அப்படின்னு. சரி போட்டுக்க, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கண்ணா, அப்படியே தான் ஆகிப்போ. நீ நான் சொல்கிறேன், நீ சீக்கிரமாக பாஸ்ட் ஆயின்னு சொல்கிறேன். ஆமென். என்ன மாதிரி நிலைமை நீயும் பட தேவையில்லையா, என்ன மாதிரி அபிஷேகத்தை நீயும் பெற்றுக்கொள்ள தேவையில்லையா, என்ன மாதிரி அனுபவங்கள் நீ பெற்றுக்கொள்ள தேவையில்லையா? இப்படியே இருந்து எவ்வளோ நாளைக்கு தான் பேசியிருப்பேன் என்னை பற்றி, நான் உன்னை பற்றி பேசணும், நீ என்னை பற்றி பேசணும், நம்ம ஊரிலே நம்மளை பற்றி எல்லாரும் நம்மளை பற்றி பேசணும். ஆமென் சொல்லு. அதனால் சீக்கிரமாக நீங்கள் எல்லாரும் பாஸ்ட் ஆகிடுங்க. ஆமென். பாஸ்டர் சுரேஷ், பாஸ்டர் வெங்கட், பாஸ்டர் பரத், பாஸ்டர் எபிராஜ், கை தட்ட மாட்டேன், என்ன உட்காந்து நிற்கிறீங்க. பாஸ்டர் ஆண்ட்ரு எவ்வளவு நாள் தான் அப்படி இருக்குது. ஆமென். சேனைகளா எழும்பணும், நம்ம சேனைகளா புறப்பட வேண்டும். நான் வந்தா தானே பிரச்சனை. இன்னிலேருந்து வெங்கட் டேனியல் மாறனத்துக்கு பாஸ் போ. என்ன பண்ணுவேன் இப்போ, என்ன பண்ணுவேன், பேசு இப்போ பேசு. வெங்கட் ஒய்ஃப் நீ பேசு, இப்போ பேச இப்போ பேச. வெங்கட் இன்னிலேருந்து பாஸ்டர். லைவ்ல பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், 6 பேர் பார்த்துருக்குறாங்க, அவங்களுக்கு சொல்லிடுறேன். வெங்கட் பாஸ்ட் போ, மாறனத்தில் பாஸ்ட் போ. யார் இப்போ உன்னை என்ன பண்ணுறாங்க, நான் வந்தால் தானே பிரச்சனை. உன்னை ஆர்டினேஷன் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணு. ஹல்லேலூயா. சேனைகளாக எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம். நீ புறப்படே. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காவலை என்ன பண்ணுங்க, பலப்படுத்துங்க, நல்லா ஜெபிங்கயா, நல்லா உற்சாகமாக ஜெபிங்க. ஜபம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவை, உயிர் மூச்சு அதுதான். ஜபம் 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 ஜபம். 10 லட்சம் பேரை கொண்ட ஒரு திருச்சபை கொரியா தேசத்தில். எவ்வளோ பேருங்க? 10 lakhs. அவரை எப்படியாவது பேட்டி கண்டு அந்த சபை எப்படி வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய மீடியா குரூப் போனாங்க. மைக்கு கேமராலாம் எடுத்துகிட்டு போனாங்க. அவர் என்ன பண்ணாரு, அவர் ஒரு டைமுக்கு என்ன பண்ணார், அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. 9 மணிக்கு கொடுத்தாருன்னு வச்சுங்க. 9 மணிக்கு கொடுத்தாரு, போயிட்டுனாங்க, வரல. 10 மணி ஆச்சு வரல, 12 ஆச்சு வரல, 3 மணி ஆச்சு வரல, 5 மணி ஆச்சு வரல. அவங்க சோர்ந்து போய் அவங்க பிஏ கட்டு கேட்குறாங்க, ஏன்பா எப்பப்பா வருவார்? வருவாருங்க, இருங்க, வருவார். இங்கே தானே இருக்காரு, வருவார், வருவார், இங்கே தானே இருக்கிறாரு, வருவார். 6 மணிக்கு வந்தார், சாயங்காலம் 6 மணிக்கு வந்தார். அவர் வந்து சொன்னார், கேளுங்க உங்கள் கேள்வி, ஐயா உங்கள் சபை எப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு. நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க அப்படின்னு. 9 மணி. எவ்வளோ நேரம் காத்துறீங்க? 5 மணி. இவ்வளவு நேரம் நான் தேவனோடு நான் சஞ்சரித்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. ஒரு 3 ஸ்டெப்பு சொல்லிடுங்களேன், வளர்ச்சிக்கு எதுதான் தேவை, 3 ஸ்டெப்பு சொல்லுங்களேன் அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குறிச்சிக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாராம், ஜபம் அப்படின்னாராம். 2வது ஸ்டெப்னு சொன்னாராம், ஜபம் அப்படின்னாராம். 3வது ஸ்டெப்னா ஜபம் 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 ஜபம். ஹல்லேலூயா. இது மாத்திரம் உனக்கு இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு. புரியுதா உங்களுக்கு? புரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா உனக்காக பாஸ்டர், சியோன் பெண்கள், அப்புறம் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நாங்கள் ஜெபி. நீங்கள் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஜெபிக்கிறதே இல்லை. அப்படியே வீட்லேயே என்ன பண்ணுறது, உட்காந்துக்கிட்டு பாஸ்டர் எனக்காக பாஸ்டிங் போட்டு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார், நான் ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு. சாப்பாடு மட்டும் நீ சாப்பிட்றியம்மா, பாஸ்டர் சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரின்னு சொல்ல மாட்டேறியே.
அதனால ஜெபம் ஜெபம் ஜெபம், எல்லாரும் சொல்லுங்க ஜெபம் ஜெபம் ஜெபம். அப்படி வந்துச்சுன்னா இன்னத்துக்கு நீ எங்கேயோ பென்ஸ் கார்ல வந்து இறங்கி இருப்ப. இதில் வந்து பென்ஸில் வந்து என்ன பண்ணிருப்ப, அழகா வந்து என்ன பண்ண, கர்த்தர் உன்னை அப்படியே ஆசீர்வதிச்சிருப்பார். நீ யாரோட அதிகமா பேசுறப்பா? மனுஷனோடு பேசுறதுனால தான் முன்னேற முடியல. தெய்வத்தோடு பேசிப்பாரு, தெய்வத்தோடு பேசு. மணிக்கணக்கா பேசுறீங்க வந்து 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்கறது உனக்கு அப்படியே சலிப்பா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கறது சலிப்பா இருக்குது. ஃபாஸ்டிங் பேர் வர்றதுக்கு சலிப்பா இருக்குது. பைபிள் ஸ்டடி வர்றதுக்கு சலிப்பா இருக்குது. சியோன் பெண்கள் ஜெபத்துக்கு வர்றதுக்கு சலிப்பா இருக்குது. மற்ற எதனா ஒரு கூட்டத்துக்கு வர்றதுக்கு சலிப்பா இருக்குது. இதே 3 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்கணும்னு சொன்னா தாராளமா உட்காந்து பார்க்குற, கை தட்டுற, பாட்டு பாடுற, விசில் அடிக்கிற, சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆனா இங்க வர்றதுக்கு நமக்கு சலிப்பா இருக்குது. 1 மணி நேரம் அதுக்கு தலையை பிச்சுக்கிற, தலையில இருக்கிற பேனெல்லாம் எடுத்து நசுக்கி அதை ஒரு வழி பண்ணி இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணி இங்க வந்துட்டு கிளீனிங் செக்ஷன் இது. அந்த மெசேஜ் டைம்ல ஃபுல்லா கிளீன் பண்ணி அப்புறம் தான் நம்ம என்ன செய்யறோம், போகிறோம். பிரியமானவர்களே, ஜெபம் ஜெபம் ஜெபம். நீ தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் இந்த காவலை பலப்படுத்தும் பொழுது பாபிலோனை முறியடிக்க முடியும், சத்துருக்களை முறியடிக்க முடியும், விரோதமாக எழும்பியிருக்கிறவர்களை முறியடிக்க முடியும். முதல்ல அன்பு கொடி, 2வது காவல், 3வது பாருங்க ஜாமக்காரன். சொல்லுங்க, ஆமா ஜாமக்காரன். இந்த ஜாமக்காரனை குறித்து பார்க்கும் பொழுது ஏசாயா 21:12, அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். ஆமென். ஜாமக்காரன் சொல்றாரு, விடிய காலமும் வருது, ராக்காலமும் வருது. அப்போ ஒரு ஜாமக்காரன் சொன்னா 24 hours என்ன பண்ணணும், அவன் காத்திருந்து ஜெபிக்கிறவளா இருக்கணும். எவ்வளவு நேரம்? ராக்காலங்கள்ல, அந்த ராத்திரி நேரத்தில் என்ன நடக்குது பாருங்க. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இது ரொம்ப முக்கியமானது, கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் எல்லாம் பிசினஸ்ல ஒண்ணு இல்ல. படிமா, நீ படி, மாறி மாறி சொல்ல, நீ படி. ராத்திரியிலும் அவன் மனசுக்கு என்ன இல்லையா, நைட்ல யாருக்கெல்லாம் தூக்கம் இல்ல, ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது, ஒரே போராட்டம் நைட்ல. எனக்கு ஒரே கனவா முக்கியது பாஸ்டர், அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நிறைய இந்த புரண்டு படுக்கிறது, நைட்ல தூங்காம இருக்கிறது, இவைகள்லாம் இன்னைக்கு மாறணும். அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புனது. நான் வேலை செஞ்சு ஓடா தேஞ்சு போயிட்டேன், அவன் வேலையெல்லாம் வருத்தமா போச்சு. ராத்திரியில் அவன் மனசுக்குன்னா இல்லையா, நான் சொல்றேன், நைட்ல நீ படுத்துனா சுவிட்ச் போட்ட மாதிரி போட்டா எரியணும், ஆஃப் பண்ணா தூங்கிடணும். ஒரு ஆமே சொல்லு. ஆமே. நம்ம சுவிட்ச் போட்ட உடனே நான் அப்புறமா எரியணும் சொல்லிட்டு இல்ல, ஒன்னு ஃபீஸ் போயிருக்கோம், இல்ல லைன் கட் ஆயிருக்கும். சாரி, நம்ம போட்ட உடனே அது எரியணும், ஆஃப் பண்ண உடனே தூங்கிடணும். ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மாதிரி இருக்குதா? இல்ல முழுதும் உனக்கு அலுப்பா இருக்குதா மனசுக்குன்னா இல்லையா? இன்னைக்கு நைட்டு செக்ஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ராத்திரி நீ ஜோம் பண்ணிட்டு படுத்தனா சொய்யன ராக்கெட்டு மாதிரி தூங்கிடணும். காலையில் 4 மணிக்கு எழுந்து கர்த்தருடைய சமூகத்தை நீ தேடணும். ராவே சொல்லுங்க. உங்கள் மூஞ்சியை பார்த்தா நைட்டு தூங்காத மாதிரியே இருக்குது. ஆமென். பாவம், நைட்டெல்லாம் என்ன பாடுபடுறியோ தெரில, அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும். யாரை நினைச்சு குமுறியோ, யாரை நினைச்சு அழுகுறியோ, அந்த தலைக்காணி ஃபுல்லாக மேப்பாக இருக்குது. இயேசுவின் நாமத்தினால் அவைகள்லாம் மாறணும். ஆமென் சொல்லுங்க. இன்றிலிருந்து ஆண்டு உனக்கு நித்திய இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பாராக. நைட்லனா அது தனிமை, புரியுதா உங்களுக்கு? அந்த தனிமையில் வந்து பிசாசு பேசுவான். இப்படி பண்ணிட்டாங்க பார்த்தியா, அப்படி பண்ணிட்டாங்க பார்த்தியா, இப்படி ஆயிடுச்சு பார்த்தியா, அப்படி ஆயிடுச்சு பார்த்தியா, பாஸ்ட் இப்படி பண்ணிட்டாங்க பார்த்தியா, அப்படி ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு உன்னை போட்டு நைட்டு தான் பேசுவான், பகலில் பேச மாட்டான். ஏன்னா பகலில் நீ எல்லார்கிட்டையும் பேசினீங்க, நைட்டு எல்லாரும் தூங்கிடுறான். தூங்கணும் எழுப்பினா பலான்னு அடிப்பான். அதனால என்ன பண்ணுறது, அவனை எழுப்புறது இல்லை, அப்படியே விட்டுருது. அவன் விட்டுட்டு என்ன பண்ணுறது, சோத்துறான். உனக்குள்ளே வந்து அப்போ தான் பிசாசு மெதுவாக பேசுவான். என்ன பேசுவான்? மெதுவாக பேசுவான். இப்படி ஆயிடுச்சு பார்த்தியா, அப்படி ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு உடனே தானே அழுகுறோம். ஆமால அப்படின்னு என்ன பண்ணுவ, நீ அழுது கிடப்ப, ஓன்னு அழுதுருப்ப. கடைசியில் பார்த்தா காலையில் தலைக்காணி ஃபுல்லாக கண்ணீரும் கம்பளமாக இருக்கும். அவைகள்லாம் இன்னைக்கு மாறணும். வேதம் கரெக்டாக சொல்லுது பாருங்க. அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புழுது, ஒரே டயர்டு பாஸ்டர். வேலைக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு எப்படி இருக்குது, ஒரே டயர்டு. ஆமா, வேலைகள்லாம் வருத்தம் தான், ஒண்ணு கையின் சம்பாத்தியமே இல்லை, ராத்திரி ஃபுல்லா தூக்கம் இல்லை. சொல்லுங்க, அலுப்புள்ளது.
வருத்தம் உள்ளது இளைப்பாறுதல் இல்லை. இதில் ரெண்டுத்தையும் கர்த்தர் உனக்கு மாற்றுவாரா. நான் சொல்கிறேன், நீங்கள் ராத்திரி வேலையில் நீ ஜெபம் பண்ணிட்டு நீ படுத்தன்னு சொன்னாக்கா நல்ல ஆண்டவர் தரிசனத்தை சொப்பனத்தை ஆண்டவர். நீ ஜெபம் பண்ணிட்டு படுங்க சிஸ்டர். ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க பிரதர்? ஜெபம் பண்ணுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் நீங்கள், நான் உங்களுக்கு தயவாக தாழ்மையோடு கேட்குறேன், பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க தயவு செய்து. அந்த இது நீங்கள் விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் அதை விட்டுறீங்க, அடிக்கடி விட்டுடுறீங்க. நீங்கள் நிறைய வாலிப பசங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே விட்டுறீங்க. சே பட என்ன வாழ்க்கை அப்படின்னு புதுசாக என்னத்தை நீ பார்த்துட்டேன்னு தெரில. அது பார்க்கறதுக்கு உனக்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். கடைசியில் அவன் நல்லா இருக்கிறான் பாஸ்டர், இவன் நல்லா இருக்கிறான் பாஸ்டர். இன்னைக்கு நல்லா இருப்பான், நாளைக்கு கண்ணீரோடு இருப்பான். இன்னைக்கு நீ அழுவ, நாளைக்கு நீ நல்லா இருப்ப. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். மனசுல ராத்திரில போராட்டம் நடக்குது பாருங்க. மத்தேயு 26:31 சூப்பர் வார்த்தை படிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கும் படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள். அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு. சரி 31 போடுங்க. 31. இந்த ராத்திரியிலே மேய்ப்பனை நான் வெட்டுவேன், ஆடுகள் என்ன பண்ணும்? சிதறடிக்கப்படும். இந்த ராத்திரியிலே நீங்கள் என் நிமித்தம் என்ன அடைவீங்க சொல்றாரு. யார் சொல்றது? யார் சொல்றது? யார் சொல்றது? என் நிமித்தம் யாரெல்லாம் இடர்கள் அடைஞ்சிங்க? என்னால் யாரெல்லாம் இடர்கள் அடைஞ்சிங்க? உங்களை தான் கேட்குறேன். சபையில் ஓப்பனாக கேட்குறேன்ல, சொல்லுங்களேன். பாஸ்டர் உன்னால் இடர்கள் அடைஞ்சிருக்கிறேன், பாஸ்டர் உன்னால் இடர்கள். எஸ் சொல்ற, என் நிமித்தம் நீங்கள் எல்லாரும் என்ன ஆவீங்க? இடர்கள் அடைவீங்க. எல்லாரும் ஓடிவிட்டாங்க. இயேசுவை பிடிக்கும் போது எல்லாரும் ஓட்டாங்களா இல்லையா? ஓட்டாங்க, எல்லாரும் ஓட்டாங்க, திபின்னு ஓட்டாங்க. இயேசு பேதுரை பார்த்து கேட்கிறார், சூப்பராக கேட்கிறார். யோவான் 6க்கு வருமா? யோவான் 6ஆம் அதிகாரம். ஆறாம் அதிகாரம் 60ஆம் வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். 66 வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்கள் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டோ? உண்டோ இல்லம்மா, உண்டே. எல்லாரும் போயிடுறாங்க, நீயும் போயிடுறியா? சுரேஷ் பிரதர் போயிடுறீங்களா? போயிடுறியாம்மா? ஜான் போயிடுறீங்களா? போயிடுறியாப்பா? எல்லாரும் போய்விட மனதா இருக்கிறார். என்ன மாதிரி ஓப்பனாக பேசுகிற பாஸ்ட் யாரும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் போய்விட மனதா இருக்கிறார்கள். நீயும் போய்விட மனதா இருக்கிறாயா? சொல் மகனே, ராத்திரியில் நான் வந்திருக்கிறேனே, சொல். எல்லாரும் போய்விட மனதா இருக்கிறார்கள். நீ போய்விட மனதா இருக்கிறாயா? நீ போய்விட மனதா இருக்கிறாயா? உன்னதான் கேட்கிறேன். யோசிச்சு சொல்றியா? அப்புறமா லெட்டர் போறியா? எல்லாரும் போய்விட மனதா இருக்கிறார், நீயும் போய்விட மனதா இருக்கிறாயா? 11 பேரும் சொல்லல, ஒருத்த மட்டும் சொல்றான். மனசாட்சியோட சொல்றான், இயேசுவே, எல்லாரும் போனாலும் நாமும் விட்டு போக மாட்டேன். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரம், ஆண்டவரே, நாங்கள் யார் இடத்துல போவோம்? எங்கே போக சொல்கிறீங்க? என்ன பின்மாற்றமாக போக சொல்கிறீங்களா? இல்லை வேற சர்ச்சை எதனா பார்த்துன்னு போக சொல்கிறீங்களா? இல்லை வேற ஏதாவது இயேசுவை பார்த்துன்னு போக சொல்கிறீங்களா? இல்லை வேற எதனா நாங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு போக சொல்கிறீங்களா? இன்னும் எங்கே போக சொல்கிறீங்க? எங்கேயும் போக முடியாது. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. நித்திய ஜீவ வசனங்கள். Lord, you have the eternal word from you. I found it. நான் அதை பார்த்துருக்கிறேன்.
நித்திய வசனம் உம்மிடத்தில். இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம பார்க்க முடியாதுங்க. இயேசுவை போல ஒரு அரவணைக்கிற தெய்வத்தை நம்மளால பார்க்க முடியாதுங்க. இயேசுவை போல அன்பு செலுத்துகிறவரை போல் நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க, பார்க்க முடியாதுங்க. ஒருவேளை உனக்கு நடந்திருக்கலாம். மேபி யூ ஹேவ் த மீட் ஆர் சம் சர்க்கம்டன்ஸ். நீங்கள் பல விதமான சூழ்நிலை இருக்கலாம். உனக்கு கிடைச்சிருக்கலாம், கிடைக்காம போகலாம், வந்திருக்கலாம், வராமல் போயிருக்கலாம். இவ்வுலகத்தினுடைய ஆசைகள், இவ்வுலகத்தினுடைய காரியங்கள் உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் நித்திய ஜீவன் கர்த்தரிடத்தில் இருக்குது. நித்திய ஜீவன் என்ன தெரியல? செத்தாலும் இன்னொரு வாழ்க்கை, மரிச்சாலும் இன்னொரு வாழ்க்கை. இந்த பூமியில் நம்மளுக்கு சோறு இல்லாமல் கூட சாவலாம், பணம் இல்லாமல் கூட சாவலாம், அவமானத்தோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம். ஆனால் செத்தா நமக்கு வந்து நித்திய ஜீவன். மரித்தால் நித்திய ஜீவன், மரித்தால் நமக்கு நித்திய ஜீவன், நிலையான வாழ்வு கர்த்தரிடத்தில் மாத்திருக்கு. ஒரே ஒரு வார்த்தை, அது 51:12 படித்து முடிப்போம். பதிவிருப்பாரை வையுங்கள். படிமா 51, ஏசாயா 51:12. 51 பசிக்கிறோம். பதிவிருப்பாரை வையுங்கள். பதிவிருப்பாரை வையுங்கள் அப்படின்னா கண்காணியானவர்களை வையுங்க, முப்பர்களை ஏற்படுத்துங்க, பாஸ்டர்ஸை ஏற்படுத்துங்க. பதிவிருப்பார்னா யாரு? இஸ் a very authority person. பொறுப்புள்ளவர்களை ஏற்படுத்துங்க. அதுக்கு தான் நம்ம சபையில் என்ன செய்கிறோம்? பந்தி விசாரிப்புக்குன்னு ஒரு ஊழியம், ஆடியோக்குன்னு ஒரு ஊழியம், வீடியோக்குன்னு ஒரு ஊழியம், கீபோர்டு வாசிக்கிறதுன்னு ஒரு ஊழியம், லைவ் ஸ்ட்ரீமிங் ஒரு ஊழியம். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய ஊழியம் உங்களுக்கு. ஆமென். ஆமாம், அப்படி இருந்தால் தான் நம்ம யாரை முறியடிக்க முடியும்? பாபிலோன் சொல்லுங்க. விட்டுட்டீங்களே விஷயத்தை, அங்கே விட்டுட்டீங்களே. பாபிலோன் குழப்பத்துக்கு ஒரு முடிவு வந்தது. ஆமென். கலகத்துக்கு ஒரு முடிவு வந்தது. ஆமென். தோல்விக்கு ஒரு முடிவு வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 வாசித்து முடிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். நம்ம எல்லாரும் நம்ம என்ன பண்ண போறோம்? சந்தோஷப்பட்டு, தூங்காதப்பா, சந்தோஷப்பட்டு அவருக்கு என்ன பண்ணுவோம்? துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை யாரு? மனைவினா யாரு? யாரு? சபை. நம்ம தான், நீங்க தான், நான் தான். ஆமென். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஆயத்தம்